ஒயர் சைஸ் வந்து கரெக்டான அளவில் இல்லைன்னா கரண்ட் வந்தாலும் அது சேஃப் கிடையாது. என்ன அப்படின்னா, சின்ன ஒயர் சைஸில் அதிகமான கரண்ட் வந்து நம்ம எடுக்கிறப்ப அதிகமாக வந்து ஹீட் ஆகி ஒயர் டேமேஜ் ஆகிடும். இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு ஹவுஸ் ஒயரிங் நம்ம பண்ணுறப்ப எந்தெந்த இடத்துல எந்த ஒயர் யூஸ் பண்ணணும், என்ன சைஸில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு ஹவுஸ் ஒயரிங் நம்ம பண்ணுறப்ப மீட்டர் போர்டுல இருந்து நமக்கு வந்து டிபி பாக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு சர்க்கியூட்டும் இண்டிவிஜுவலா நம்ம வந்து பிரிச்சிருப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, போஸ்ட்ல இருந்து நமக்கு வந்து மீட்டருக்கு வர்ற வயர் வந்து ஒரு 6 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ரேஞ்ச்ல உள்ளது. இதுவே போதுமானது. நமக்கு சிங்கிள் ஃபேஸ் லோடு நம்ம எடுக்கிறப்ப ஒரு 6 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஃபீஸ் கரையில் வர்றதும் சரி, அதுல இருந்து என்சிபி ஆர்சிசிபி இதுக்கெல்லாம் போறதும் சேம் சைஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 6 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணுறப்ப பாருங்கள், நமக்கு வந்து என்சிபி ஆர்சிசிபி அதுக்கப்புறமே வந்து நமக்கு டிபி பாக்ஸ்க்கு வந்துடும் சப்ளை. இப்போ இதில் வந்து இன்னொரு ஒரு குழப்பம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணணுமா என்சிபி கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்சிபி கனெக்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம லிங்க் வச்சிருப்போம், அதாவது நியூட்ரல் லிங்க் வச்சு கனெக்ட் பண்றப்ப சேம் சைஸ் வயரை அங்க லிங்க் வரைக்கும் கொண்டுட்டு போயிருங்க. அங்க இருந்து நமக்கு பிரிச்சு எடுக்கிற வயர் இருக்கு பாருங்க, இந்த வயரு நம்ம அந்த சர்க்கியூட்ல வந்து எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்கோம் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நார்மலான லோடு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு 2.5 போதும். இல்ல ஹெவி லோடு ஏசி இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு 4 ஸ்கொயர் mm நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த எர்த் வயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சில இடங்கள்ல எர்த் வயர் யூஸ் பண்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 1.5 வயர் வந்து போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தவறு. அதாவது இருக்கிற சைஸ்லயே முடிஞ்ச வரைக்கும் உங்களால பெரிய சைஸ் வந்து எர்த் வயர் போட முடிஞ்சா போட்டுக்கோங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அதுல வந்து நீங்க லோடு கரண்ட் எடுத்துட்டு போற சைஸ் அளவுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்ப வயர் சைஸ் வந்து பெருசா இருந்தது அப்படின்னு சொன்னா அதோட ரெசன்ஸ் வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஃபால்ட் கரண்ட் எல்லாம் கிரியேட் பண்றப்ப ஈஸியா வந்து உங்களுக்கு கிரவுண்ட் பண்ணிடும். அதுக்காக வந்து நமக்கு எர்த் வயர் வந்து பெருசா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா 1.5 யூஸ் பண்ணிடாதீங்க. மினிமம் ஒரு 2.5 4 யூஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து சேஃப்டி. சர்க்கியூட்ல வந்து எவ்வளவு லோடு யூஸ் பண்ண போறோம், அதுக்கு எவ்வளவு கரண்ட் தேவை அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் கீழே வந்து கமெண்ட்ல கொடுக்குறேன் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.